கடகம்னு எடுத்துட்டா, கடகத்திற்கு இப்போ நமக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. பட் சனி வக்ரம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, இல்ல அதிசாரத்தில மாறும்போதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தருமா அப்படின்னா, கண்டிப்பா தரும். இப்போ அதுவும் சனி திசை கடகத்தில சனியோடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போகுது அப்படின்னா, கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அதுவே குரு இப்போ 12ல இருக்காரு, விரயத்தில இருக்காரு. அதனால விரய குருவும் இப்போ இவங்களுக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கு. 2ஆம் இடத்துல கேது பேசும்போதே ஒரு விரக்தியா தான் பேசுவாங்க. என்னடா வாழ்க்கை இது! நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பிரச்சனைகளை தருதுன்னு சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்துக்குவாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது, இவங்க எப்போதுமே விநாயகரனுடைய அச்சரங்களை சொல்றது ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2ல கேது இருக்கார்ல. கேது யாருக்கு கட்டுப்படுவார் அப்படின்னா, விநாயகருக்கு கட்டுப்படுவார். கேதுவின் அதிதேவதை விநாயக பெருமான் தான். அப்ப இந்த கேதுவினுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை, திருநாமத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு பலன்கள், சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும். கோயில்களுக்கு நிறைய செலவு பண்ணணும். அதில் பொருள் செலவு என்னால் பண்ண முடியாது. உங்கள் உழைப்பை செலவு பண்ணலாம். ஆன்மீகத்துக்குன்னு போய் தொண்டு செய்யலாம், உழவார பணிகள் செய்யலாம். அதெல்லாம் உங்கள் உழைப்பினால் செய்யக்கூடிய ஒரு பயன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.